தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் தொலைத்தொடர்பு சேவைக்கு மாற்று ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில் அதி கனமழையால் பெரு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் தொலைத்தொடர்பு சேவை என்பது இல்லாமல் இருந்தது. தற்பொழுது அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தான் பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், தொலைத்தொடர்பு சேவைக்கு என்ன மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, விவரம் என்ன? திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த பெருத்த மழை காரணமாக இன்னமும் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் பாயாமல் இருக்கு. மின்சார சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக செல்போன் டவர்கள் இயங்காமல் உள்ளது. எனவே இன்னும் பல கிராம மக்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில்தான் மத்திய தொலைத்தொடர்பு துறை தற்போது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. அதுல இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் எனப்படும் தொலைத்தொடர்பு அமைப்பை நிறுவப் போவதாக கூறியுள்ளது. இதன் மூலமாக ஒருவருடைய நெட்வொர்க், ஒரு பயனாளர் ஒரு நெட்வொர்க் தவிர்த்து மற்ற நெட்வொர்க் டவர்களையும் உபயோகப்படுத்தும் அளவிற்கு அந்த அமைப்பு செயல்படும் என கூறப்பட்டிருக்கிறது. 2023 டிசம்பர் 18 இதற்கான ஒரு அறிவிப்பை கொடுத்திருப்பதாகவும், மேலும் டிசம்பர் 24 வரை ஒரு ஏர்டெல் பயனாளர் வோடாபோன், ஐடியா, ஜியோ போன்றவற்றை உபயோகப்படுத்தும் அளவிற்கு அந்த தொலைத்தொடர்பு நெட்வொர்க்ல உள்ள ஃப்ரீக்வன்சியை மாற்றிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் அண்டை மாவட்டங்கள்ல இருக்கிற செல்போன் நெட்வொர்க்கோட சிக்னல்ஸையும் விரிவுபடுத்த உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. பேரிடர் காரணமாக 2 மாவட்டங்கள் தவித்து வரும் நிலையில தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னும் பல பகுதிகளுக்கு உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக இது போன்ற ஒரு நெட்வொர்க் சேவை மூலமாக மக்களை மீட்பதற்கும் அவர்கள் அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்துவதற்காகவும் தொலைத்தொடர்பு சேவை வழங்கப்பட்டுள்ளது. இந்த இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங், இந்த தொலைத்தொடர்பு சேவை என்பது உடனடியாக இந்த 2 மாவட்ட மக்களுக்கும் கிடைச்சிருமா பாலவெற்றிவேல்? நேற்றிலிருந்தே பல பகுதிகளில் செல்போன் நெட்வொர்க் கிடைக்க தொடங்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம செய்தியாளர்களே ஏரல், ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. மத்திய தொலைத்தொடர்பு துறை குறிப்பிட்டுள்ள இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் இந்த அமைப்பு செயல்பட தொடங்கியுள்ளதாகவே அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. குறிப்பாக அனைத்து நெட்வொர்க்கும் கிடைக்குது. ஆனா அவங்களால வாய்ஸ் கால் மட்டும் தான் பேச முடியும். இன்டர்நெட்டோட ஸ்பீடு, டேட்டா ஸ்பீடு ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு செல்போன் டவர்ஸ்லயும் இருக்கிற டவர்ஸை வச்சு அனைத்து பயனாளர்களுக்கும் தொலைத்தொடர்பு மேற்கொள்வதற்காக ஒரு அவசர கால நடவடிக்கையாக இதை குறிப்பிட்டிருக்காங்க. பேரிடர் காலத்துல இது போன்ற ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல அனைத்து விதமான நெட்வொர்க்கும் ஷேர் பண்ணி பொதுமக்களுக்கு உபயோகப்படுத்துவதற்காக இத்தகைய ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அவசர கால நடவடிக்கையாக இந்த ஒரு விஷயத்தை தான் இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் என்ற தொலைத்தொடர்பு சேவையை 2 மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.